நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். பேசிக்ஸாக என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும் மேட்ரிக்ஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன தெரியணும், அட்ஜைன்ட்னா என்னன்னு தெரியணும். ஓகே, ஒரு சம்மை கொடுத்துருக்கேன். 2x2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன், 3x3 மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். 2x2 மேட்ரிக்ஸில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்கேன்? -2 4 1 -3. ஓகேங்களா? இதுக்கு அட்ஜைன்ட் கண்டுபிடிக்கணும். என்ன வேணும்? அட்ஜைன்ட். உங்களோட கான்செப்ட் என்னது? அட்ஜைன்ட் ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு. ஓகே, 2x2 மேட்ரிக்ஸ்னால் ஈஸிப்பா. அட்ஜைன்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அட்ஜைன்ட் ஏ ஈக்குவல் டு என்ன பண்ணிடலாம், இந்த மெயின் டேக்கிலேருந்து இடத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். இடத்த சேஞ்ச் பண்ணால் என்னாகும் சொல்லுங்கள்? என்னாகும் இடத்த சேஞ்ச் பண்ணால்? -3 -2. இது சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட் இஸ் சைன்? ஆல்ரெடி என்ன இருக்குது? ப்ளஸ் தானே இருக்குது. -4 -1. இதுதான்ப்பா அட்ஜைன்ட் கண்டுபிடிக்கிறது. இதே 3x3 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸ் கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும். அதை பொறுமையாக சால்வ் பண்ணும்பா. நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணும். வாட் இஸ் 3x3 மேட்ரிக்ஸ்? ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லலாமா? சரி, நமக்கு புக்கில் இருக்கிறது எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்கலாம்? 5 1 1 1 5 1 1 1 5. இதானே கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட அட்ஜைன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரிஜினல் அட்ஜைன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. அடுத்த இதெல்லாம் நான் இவ்வளோ பெருசாக சால்வ் பண்ண மாட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் போட்டுக்கணும். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர். இப்போ எப்படி சொல்லுங்கள்? இந்த 5 வச்சு இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, இந்த மைனஸ் ஹைட் இந்த 5 ஹைட் பண்ணிடுற. ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 1 1 5. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ரெண்டு இது டிட்டர்மெண்ட் எடுத்தால் 5 1 1 5 சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? இதுதான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம். 25 - 1 24 வருங்களா? ப்ளஸில் தானே வரும். இதேமாதிரி தான்ப்பா சால்வ் பண்ணோம் எல்லாமே. சொல்லுங்கள், இந்த இதை ஹைட் பண்ணுறீங்க, இந்த காலமையும் இந்த ரோவையும். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 - 1. 5 - 1 என்னது? 4. அப்புறம் இது சால்வ் பண்ணிங்கன்னா 1 - 5 -4. ஓகே, தென் இந்த இதுக்கு ஹைட் பண்ணுங்கள். ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 - 1 4. சென்டர் 1ல் ஹைட் பண்ணிங்கன்னா 25 - 1 24. லாஸ்ட் ஒன் ஹைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 5 - 1 4. தென் வாட் இஸ் த வேல்யூ? இதுக்கு சொல்லுங்கள். 1 - 5 -4. தென் இதை ஹைட் பண்ணுங்க. 5 - 1 +4. லாஸ்ட் ஒன் ஹைட் பண்ணுங்க. 25 - 1 24. ஓகே, எழுதிக்கலாமா? சரி, இதை ட்ரான்ஸ்ஃபர் வேறு பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் அட்ஜைன்ட் கிடைக்கும். என்ன பண்ணால்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் அட்ஜைன்ட் கிடைக்கும். நல்லா பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர்னா ரோவை காலமாக மாற்றணும், காலமை ரோவாக மாற்றணும். விச் ஒன் இஸ் ரோ? இதெல்லாம் ரோவா? அதை காலமாக மாற்றுங்க. 24 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணு. -4 -4. தென் -4 + 24 -4. தென் -4 -4 24. எழுதிடலாங்களா? இதுக்கு பேர் தான் என்னது? அட்ஜைன்ட் ஆஃப் ஏ. எழுதிட்டீங்களா? சரி, இது எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? 4 காமனாக இருக்குது. 4 காமனாக எடுத்துட்டா முடிஞ்சு. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாரு. இதே கான்செப்டில் இதையும் சொல்கிறேன் பாருங்களேன். அட்ஜைன்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இது நான் ஷார்ட்கட்டு. இது ஷார்ட்கட்டு. நான் சொல்கிறது என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபர் போட்டுக்கிறீங்களா? நல்லா பாருங்கள். இது ப்ளஸ்ஸு. இதை மறைச்சிக்கிட்டுனா மீதி என்ன தான் இருக்கும்? -3 தானே இருக்கும். மைனஸ்ஸு. இதை மறைச்சிங்கன்னா என்ன வரும்? 1 வருமா? சரி, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸா? சரி, இதை மறைங்க. இதை மறைச்சா என்ன வரும்? 4ஆ? தென் இதை மறைங்க. இந்த ரோவையும் இந்த காலமையும் மறைங்க. -2ஆ? இது வேறு ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கணுமா? ட்ரான்ஸ்ஃபர் எடுத்தால் என்ன வரும் சொல்லுங்கள்? -3 -1. தென் ரோவை காலமாக மாற்றிட்டோமா? இந்த ரோவை -4 -2. கரெக்டாக வந்துருச்சுங்களா? பார்த்தீங்களா? நான் 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அதே மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேனா? புரியுதுங்களா? சரி, இப்போ ஏ இன்வெர்ஸ் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன்? அட்ஜைன்ட் கண்டுபிடிச்சேன். ஏ இன்வெர்ஸ்னா 1/(determinant of A into adjoint of A).
வாட் இஸ் த டிட்டர்மெண்ட் ஆஃப் வேல்யூ? மல்டிப்ளை பண்ணோம். இப்போ நான் இதுக்கு பேர் தான் மல்டிப்ளிகேஷன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? +6 -4. இங்கே பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6. இப்போ நடுவில் மைனஸ் போட்டுக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +4 தானே வரும். அப்போ யூ வில் கெட் த 2 வேல்யூ 1/2, ரைட்? அட்ஜாயிண்டாக அப்படியே எழுதிக்கலாம். -3 -4 -1 -2, ரைட்? இஸ் A inverse ப்ரொசீஜர், ரைட்? இப்போ இதுக்கு A inverse ப்ரொசீஜர் என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணுமா? டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட் என்னது? மாடுலஸ் ஆஃப் A. ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறேன் பாருங்க. 5 இது +5 இன்ட்டு இந்த ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் எழுதிருங்க. 24 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த வேல்யூ எடுக்கணும். -1 இன்ட்டு இந்த வேல்யூ மட்டும் எழுதிருங்க. அதானே வரும், மறைச்சிங்கன்னா கூட அதானே. சரி, +1 இன்ட்டு இந்த வேல்யூ எடுத்துங்க. -4. இப்போ சால்வ் பண்ணால் 25 இன்ட்டு 5 இன்ட்டு 24 என்னது? 5 இன்ட்டு 20 100. அப்போ 120 வருங்களா? 120 வரும். -4 -4 -8 வருங்களா? இப்போ 112 வருமா? டிட்டர்மெண்ட் ஆஃப் A வந்து என்ன வரும்? 112 வருமா? அப்போ வாட் இஸ் A இன்வெர்ஸ்? A இன்வெர்ஸ் என்ன ஃபார்முலா? அதே தானே, 1 divided by determinant of A adjoint of A. Determinant of A adjoint of A. What is determinant of A? 112. இதுலேருந்து 4 காமனாக எடுத்துறீங்களா? 4 வெளியே வந்துருச்சு. 112. மீதி என்ன எழுதுனா? 6 -1 -1 -1 6 -1 -1 -1 6, ரைட்? அதான் எழுதுவோம். அது எழுதுவோம், பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? சரி, இது கேன்சல் பண்ணுறீங்களா? கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1. இதை 12 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 டைம்ஸ் வருங்களா? 2 டைம்ஸ் வரும். 3 வரும். அப்போ 1/28 வருங்களா? 32 வந்து 8 டைம்ஸ் தானே, 28. இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாமா? என்ன எழுதலாம்? 6 -1 -1 -1 6 -1 -1 -1 6. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மெட் என்னன்னு தெரியுதுங்களா? அட்ஜாயிண்ட் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கணும்? ஷார்ட்கட்டு இது ஒரிஜினலாக சால்வ் பண்ணுறது, ஒரு ஒரிஜினல் மெத்தட், ரைட்? அந்த ஒரிஜினல் மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணிட்டீங்க. இது டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறது, ஓகே? அந்த டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறது, இதுவும் அந்த டிட்டர்மெண்ட் அந்த கண்டுபிடிக்கிறது தான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகே? இது இந்த டிட்டர்மெண்ட்டை எப்படி கண்டுபிடிச்சோம், இந்த A இதை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஓவராலாக உங்களுக்கு புரியுதுங்களா பேசிக்கு? சரி, இது இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இது அட்ஜாயிண்ட் ஆஃப் A உங்களுக்கு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லிடுச்சு? அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தாச்சு, A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறது எப்படி, 2 மேட்ரிக்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? 2 மேட்ரிக்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம்.